குலதெய்வமே முதன்மை தெய்வம். ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரை போற்றி. மிதுன ராசி, மிதுன லக்னம். இதோட அதிபதி அப்படின்றவர் புதன் பகவான். புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே காலபுருஷனுக்கே 3, 6 அதிபதி. 3ஆம் இடம்ன்றதும் ஒரு மறைவு ஸ்தானமாகவும் ஒரு அசுப பாவகமாகவும் பார்க்கப்படுது. 6ஆம் இடம்ன்றதும் மறைவு ஸ்தானமாகவும் அசுப பாவகமாகவும் பார்க்கப்படுது. இப்ப இந்த 3, 6க்கு அதிபதியா வர புதன் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியாவே வருவாரு. இப்படி இருக்கிறப்ப இவர் எந்த வகையில ஸ்தான பலம் பெறது நல்லது அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசியை புதனை பொறுத்த வரைக்குமே அவரு சூரியனை விட்டு அதிகமா விலகவும் மாட்டாரு, சுக்கிரனை விட்டும் அதிகமா விலகவும் மாட்டாரு. இந்த 3 கிரகங்களுமே சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கத்திலே வருவாங்க. அதனால பொதுவான ஒரு விதியா என்ன இருக்குது அப்படின்னா, புதன் பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்களோட சேர்றப்ப அதீத சுபராகவும், பாவ கிரகங்களோட சேர்றப்ப அதீத பாவராகவும் இருப்பாரு. அவர் சுப கிரகத்தோடையும் ஒரு பாவ கிரகத்தோடையும் சேர்றப்ப அவர் சமநிலையில இருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பாக்குறப்ப சுக்கிரன்றவர் சுபகிரகம், சூரியன்றவர் பாவ கிரகம். இந்த அமைப்போட புதன் சேர்ந்திருக்கிறப்ப அவரு ரொம்ப ஒரு நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இந்த கிரக இணைவோட அவர் எந்த பாவகத்துல இருந்தாலுமே அது நற்பலன்கள் தான். அவர் 10ஆம் பாவகத்துல நீச வீட்டுல இருந்தாலுமே இந்த கிரக இணைவோட இருக்கிறப்ப அது நற்பலன் தான். ஆனா புதன் மிதுன ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்த புதனா இருக்கிறப்ப அவர் ரொம்ப சுபரா இருப்பாரு. அதன் அடிப்படையில அவரு லக்னத்துல அமர்றது சிறப்பு. ஆனா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல அமரும் போது அவரோட கன்னி வீட்டுல இருக்கிறப்ப, அவரே ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டுல இருக்கிறப்ப அது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை லக்னதாரருக்கு தரதில்லை. இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். ஆனா லக்னத்துக்கு 4ல இருக்கிறப்ப, அதாவது 7ஆம் இடம்ன்றது பாதகஸ்தானம், அங்க இருந்தாலே சிறப்பான பலன்களை தருவாரு. ஆனா லக்னத்துக்கு 4ல இருக்கிறப்ப ஜாதகருக்கு சின்ன ஒரு சங்கடங்கள்லாம் தரக்கூடியதா இருக்கும். அதனால மிதுன ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்குமே லக்னாதிபதியாகப்பட்டவர் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 4 ஸ்தானங்களை தவிர வேற எங்க வேணாலும் இருக்கலாம். ரொம்ப சிறப்பான பலன்கள். குறிப்பா சூரியன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறது அவருக்கு ரொம்பவே ஒரு ஸ்தான பல அடிப்படையிலையும் கிரகத்தோட இணைவுகள் அடிப்படையில் ரொம்ப நல்ல விதமா இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஆர்ஜி அஸ்ட்ரோ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.